நீ என்னத்த கூறு எடுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? வெங்காய தட்டை போடுறதுன்னு அவ்வளோ சாதாரணமா? வெங்காய தட்டை போடணும்னா சுற்றி வேலை இழுக்கணும், ஆள் பார்த்துக்க போடணும், அது போக கரண்ட் இழுக்கணும். இவ்வளோ தோழி வச்சுக்கிட்டு அசாட்டை தூக்கிட்டு இருக்க. இவங்க கிட்ட இடம் வாங்கினேன்னா அவங்களே வேலி போட்டு கொடுத்து அதை பாதுகாக்கிறதுக்கு ஆளும் போட்டு உனக்கு வாழ்நாள் முழுவதும் நீ கரண்ட் பில்லே கட்ட தேவையில்லை, அவங்களே ஃப்ரீ கரண்ட்டும் கொடுத்துட்றாங்க. ஆனால் இப்போ என்கிட்ட அம்பிட்டு பணம் இல்லை. என்கிட்ட இருக்கிற பணத்தை தக்க தான் நான் பார்க்க முடியும். அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உங்ககிட்ட இருக்கிற காசை கொண்டு வா, அதை வச்சு மேற்கொண்டு அவங்களே லோன் போட்டு கொடுத்துருவாங்க. நீ மாசம் மாசம் இஎம்ஐல கட்டிக்க. நான் என்ன உங்க அப்பா மாதிரி கவர்மெண்ட் உத்தியோகத்தில் உட்காந்துருக்கேன்? டிராக்டர் உட்காந்துருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் சொல்லு. அதுக்கும் அவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நீ இடம் வாங்குறேல, அது என்ன வெறும் இடமா? அதுலயே வெங்காய தோட்டமும் போட்டு கொடுக்குறாங்க. அப்ப அதுல இருந்து வர வருமானம் உனக்கு தானே கொடுப்பாங்க. அதை வச்சு இஎம்ஐ கட்டிக்க. அது ரைட்ரா. மாமா, என்ன எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்க, நீ பாடி கிளம்பிட்டு இருக்க? என்னத்த திரும்ப கூறு வேட்டை பேசிக்கிட்டு இருக்க? இன்னும் நீ சொன்ன விஷயத்துக்கு எத்தனை பேர் முந்திட்டு வந்து நின்றுப்பானுங்க? அப்ப நம்ம முந்திக்க வேணாமா? ஆமா, அதுவும் சரிதான். அதே அந்த வந்துரு. ஏத்தா அந்த தங்க பிள்ளைங்க பேர் என்ன சொன்ன?